இன்று பெண்கள் கால்பதிக்காத துறைகளே இல்லை என்னும் அளவுக்கு கல்வி நிலையில், சமூக, அரசியல், பொருளாதார நிலைகளில் பிரகாசிக்கின்றனர். விளையாட்டு, விண்வெளி, அரசியல், ஊடகம் என்று முன்னேற்ற பாதையில் இருந்தாலும் பல தடைகளை தாண்டியே இந்நிகழ்வு சாத்தியமானது. பெண்கள் கடந்து வந்த பாதைகள் பற்றி பார்ப்போமா? பெண்கள் வரலாற்றில் பண்டைய காலம், இடைப்பட்ட காலம், நவீன காலம் என்று 3 பகுதியாக பார்க்க போகின்றோம். இப்போது முதல் பகுதியான பண்டைய காலத்தில் பெண்களின் நிலை பற்றியும், தனக்கு கிடைத்த சிறிய வாய்ப்பை கூட பெண்கள் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டு முன்னேற்ற பாதைக்கு வழிவகுத்தார்கள் என்பதை பற்றியும் பார்க்க போகின்றோம். வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் தோழர் எஸ். தமிழ்ச்செல்வி. மனித இனம் 10 லட்சம் வருடத்திற்கும் மேலான காலத்தில் இருந்தே துவங்கியது. அக்காலங்களில் பெண்களை முன்னிலைப்படுத்தப்பட்ட ஆதி பொதுவுடைமை சமுதாயத்திலும் பெண்களே தலைமை பாத்திரமாக விளங்கியுள்ளனர். ஆதி மனிதர்கள் குகைகளிலும் பெரும் மரபொந்துகளிலும் வாழ்ந்து வந்துள்ளனர். காட்டில் கிடைக்கும் காய்கனிகளையும், தாயின் தலைமையில் வேட்டைக்கு சென்று கிடைக்கும் மிருகங்களையும், பறவைகளையும் கிடைப்பதை அனைவரும் பகிர்ந்து உண்டனர். ஒரு குலம் என்பது சொற்ப எண்ணிக்கையிலான மனிதர்களை கொண்டிருந்தது. இந்த குலத்தின் தலைவியாக பெண் திகழ்ந்தாள். கோழியை சுற்றி குஞ்சுகள் போல தாயை சுற்றியே மனித குலம் வாழ்ந்து வளர்ந்தது. இந்த ஆதி நாட்களில் நாளைய தேவை என்று எதுவும் இல்லாத காரணத்தால் உணவு தேடலில் கிடைப்பவற்றை மொத்தம் சேர்த்து அனைவருக்கும் சம பங்கீடு செய்தவள் தாய்தான். ஆதியில் பெண்ணே வலிமை மிக்கவளாய் திகழ்ந்திருக்கிறாள். ஆதி மனிதர்கள் உருவாக்கிய கடவுள்கள் அனைத்தும் பெண் கடவுள்களே. கால்நடை வளர்ப்பு, விவசாயம், மண்பாண்டங்கள் செய்தல், நூல் நூற்பது, நெசவு, தையல், கூடை முடைதல் போன்ற அனைத்தையும் கண்டுபிடித்தவர்கள் பெண்கள்தான். ஆண்கள் வேட்டைக்கு செல்லும் போது குகைகளில் இருந்த பெண்கள் கால்நடை வளர்ப்பு போல பல விஷயங்களை கண்டுபிடித்தனர். இயற்கையில் விளையும் காய்கறிகள், கனிகள், தானியங்கள் பற்றி அறிந்தனர். மழைக்காலத்தில் விதைகள் முளைப்பது, வளர்ச்சியடைந்து பலன் தருவதை பற்றிய பல பருவகால அறிவை பெற்றனர். பெண்கள் கண்டுபிடித்த மகத்தான கண்டுபிடிப்பு நிலத்தில் சாகுபடி செய்வது பற்றியதாகும். வாரிசுகளை பெற்று இயற்கையோடு போராடி அவற்றை வளர்ப்பதும் பெண்ணினம்தான். தான் பட்டினி கிடந்தாலும் தன் உடலில் எஞ்சியிருக்கும் இரத்தத்தையும் பாலாக மாற்றி குழந்தைக்கு புகட்டி வளர்ப்பவள் பெண்தான். தாய் என்பது அந்த காலத்தில் குலத்தின் தலைவியை குறிக்கும் சொல்லாகும். ஆதி குலங்களுக்கு இடையே அடிக்கடி போர்கள் நடந்தன. கால்நடை செல்வத்தை கொள்ளையடிக்கவும், மேய்ச்சல் நிலங்களை விஸ்தரிக்கவும் இப்போர்கள் நடந்தன. மேய்ச்சல் பணியும் போர்களும் ஆண்களின் பணியானது. போர்களின் வெற்றி தோல்வியை உடல் வலிமை தீர்மானித்தது. போர்களில் முதலில் ஆண்களும் பெண்களும் இணைந்து நின்றாலும் இறுதியில் ஆண்களே நிலைத்தனர். நிலைமை இவ்வாறு மாற மாற பெண் தனது தலைமை பாத்திரத்தை இழக்க துவங்கினாள். தாய் வழி தலைமை பின்னுக்கு தள்ளப்பட்டு தந்தை வழி தலைமை வந்து சேர்ந்தது. தந்தை வழி சமூகத்தில் வயதான தந்தை தலைவனானான். அவனுக்கு பின்பு அவனது மகன் வாரிசு பட்டம் கட்டப்பட்டான். ஆணின் ஆதிக்கத்தில் பெண் என்பவள் குலச்சிறையில், குடும்ப சிறையில் வைக்கப்பட்டாள். தந்தையின் அடிமையாய், மகனின் அடிமையாய், பேரனின் அடிமையாய் பெண் நடத்தப்பட்டாள். சமுதாய மாற்றம் தந்தை வழிக்கு மாறிய காலத்தில் வம்சவாளியில் வாரிசாக வந்த சொத்து இடையே குறுக்கிட்டு மாற்றங்களை உருவாக்கியது. அடிமை சமுதாயம், கனத்தலைமை, ஆதிக்கம், எதேச்சதிகாரம், சமுதாய அரசியல் அடிப்படையில் செல்வர், வறியர் என்ற பிரிவுகள் ஏற்பட்டது. தனி சொத்துரிமை பெரும் பங்கு வகித்தது. குழுக்களிடையே போர்கள் நிகழ்ந்தது. போர்களில் பெற்ற ஆக்கம் அரசு தோற்றத்துக்கு உந்தி செலுத்தியது. ஏற்றத்தாழ்வுகளுக்கும் கருவியாக அமைந்தது. ஆகவே பின்தோன்றிய எல்லா சீர்கேடுகளுக்கும், தனி சொத்துரிமைக்கும், அரசு வலுப்பெற்றதற்கும் மூல காரணம் ஆதியில் பெண் தன் உரிமையை இழந்து ஆடவருக்கு அடிமையானதே காரணம் என்பதை வரலாற்று ஏடுகளில் காண முடிகிறது. காட்டுமிராண்டி கால நிலையில் அடிமைகளுக்கு மதிப்பில்லை. போர்களில் தோல்வியுற்றவர்கள் கொல்லப்பட்டனர். பெண்களை மனைவியாக்கி கொள்ள கடத்தி செல்லப்பட்டனர். ரிக்வேத காலத்தில் 2 பாசுரங்களை கோஷா என்னும் பெண்தான் இயற்றியுள்ளார். ரிக்வேத கால சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயமாக இருந்துள்ளது. வேதகால இலக்கியம் பெண்ணை தத்துவ ஞானிகள் பதவிக்கு உயர்த்தியிருந்தது. விஸ்வஹாரா, அபலா, லோகமுத்ரா, சூர்யா, யமி, சாப்ரஜினி ஆகியோர்கள் ரிக்வேத கால பெண் கவிஞர்கள். இக்கால பெண்கள் உபநயனம் செய்யப்பட்டு கல்வி கற்க அனுமதிக்கப்பட்டனர். இக்கால பெண்கள் போர்க்கலையிலும் சிறந்து விளங்கினார்கள். விஸ்வபலா, முக்தகலானி போன்றோர் வேதகால வீரப்பெண்மணிகள் ஆவார். இதிகாச காலத்தில் பெண்களின் நிலை மேலும் நலிவுற்றது. அவளை கூர்மையான கத்திமுனைக்கும், விஷத்திற்கும், பாம்பிற்கும், தீயிற்கும் ஒப்பிட்டனர். மேலும் அவள் பலவீன மனமுடையவள், சிறு சிறு வாக்குவாதங்களுக்கு கூட பொறுப்பானவள் என்று பேசப்பட்டாள் அந்த இதிகாச காலத்தில். இப்போது புத்த சமண சமயங்களில் பெண்களின் நிலையை பற்றி என்ன கூறியுள்ளார்கள் என்று பார்ப்போம். புத்த சமண சமயங்கள் முழுமையாக துறவரத்தை நோக்கி சென்றதால் பெண்களின் கடமைகளிலும் இயல்புகளிலும் கவனத்தை செலுத்தவில்லை. 2 சமயங்களின் தலைவர்களும் பெண்களை இகழ்ச்சியாக பார்த்தார்கள்.
புத்தர் கூட தமது சங்கத்தில் பெண்களை ஏற்றுக்கொள்ள தயங்கினார் என்று கூறியிருக்கிறது. இப்போது மௌரியர் காலத்திற்கு முன்பு பெண்கள் நிலையை பற்றி பார்ப்போம். இந்திய மற்றும் கிரேக்க குறிப்புகளின்படி மிகுதியான செல்வமும் பெரிய படைபலமும் நந்தர்களிடம் இருந்தது என்று தெரிகிறது. நந்தர்களின் கடைசி மன்னரான தனநந்தன் சந்திரகுப்த மௌரியரால் தோற்கடிக்கப்பட்டு அரியணையில் இருந்து இறக்கப்பட்டான். இக்கட்டத்தில் அடிமை முறையும் காணப்பட்டது. வேத காலத்தை விட பெண்களின் நிலை மிகவும் பின்தங்கியது. சதி என்ற பழக்கம் நடைமுறையில் இருந்தது. கிரேக்க எழுத்தாளர்கள் சதியை பற்றி கூறும்பொழுது அவள் எரிந்து கொண்டிருந்த படை தளபதியான தனது கணவனின் சடலத்தின் மேல் விழுந்து அவனோடு உடன்கட்டை ஏறினாள். அதற்கு முன்பு அவள் நல்ல ஆடை அணிகலன் அணிந்து மணப்பெண் போல அலங்கரிக்கப்பட்டிருந்தாள் என்று கூறுகின்றனர். பெண்கள் தோல்வியடைந்த தங்களின் உறவினர்களின் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஆண்களுக்கு சமமாக தங்கள் நாட்டின் பகைவர்களோடு போரிட்டனர். இளவரசிகளும் கன்னிகாஸ்திரிகளும் கவிதைகளை எழுதினர். அவர்களுடைய படைப்புகள் தேரிகராவில் பாதுகாக்கப்பட்டுள்ளன. பால்ய விவாகம் தலை தூக்கியது. பலதார மனம் வழக்கில் இருந்தது. பர்தா அணியும் முறை நடைமுறையில் இல்லை. இப்படித்தான் மௌரியர் ஆட்சி காலத்திற்கு முன்பு பெண்கள் இருந்தனர். இப்போது மௌரியர் ஆட்சி காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். தனநந்தரை வீழ்த்திவிட்டு சந்திரகுப்த மௌரியர் ஆட்சியை கைப்பற்றினார். கௌடில்யரின் அர்த்தசாஸ்திரமும் மெகஸ்தனிஸின் இண்டிகாவும் விசாகதத்தரின் முத்ரா ராட்சசமும் அசோகருடைய கல்வெட்டுகளும் மௌரிய கால பெண்களை பற்றி அறிய உதவுகிறது. சந்திரகுப்த மௌரியர்களின் படையில் அமேசானிய பெண்கள் மெய்காப்பாளர்களாக இடம்பெற்றிருந்தனர். அசோகரது கல்வெட்டுகளில் இருந்து பெண்கள் கணவர்களுடன் சமய சடங்குகளில் கலந்து கொண்டனர். பெண்கள் செயல்திறன் அலுவலர்களாகவும் சிறைச்சாலையின் அலுவலர்களாகவும் பணிபுரிந்துள்ளனர். பெண்களின் கல்வி பற்றிய செய்திகளில் மக்களின் வளர்ச்சி பெண்களுக்கு மேலும் கல்வியை வழங்கியிருக்கலாம் என்று அறிய முடிகிறது. இக்காலத்தில் நெசவு தொழில் வளர்ச்சியுற்றதாகவும் ஆதரவற்ற நூற்றுக்கணக்கான பெண்கள் நெசவு தொழில் மூலமாக வேலைவாய்ப்பு பெற்றிருந்ததாகவும் அறிய முடிகிறது. பெண்கள் சிறந்த இசை வல்லுநர்களாக கூட இருந்துள்ளனர். இவர்கள் பாடுவதில் சிறப்பு பெற்றது மட்டுமன்றி யானைகள் தோட்டத்தில் சாப்பிட வரும்போது தங்கள் பாடல்களினால் தூங்க வைத்து விடுவார்களாம். இவர்களின் இசையால் மயங்கிய கல் நெஞ்சக்காரர்களாகிய மறவர்களும் கூட வேட்டையாட கொண்டு வந்த ஆயுதங்களை விட்டுவிட்டு சென்று விடுவார்களாம். இந்த மௌரியர் ஆட்சி காலத்தில். இப்போது சங்க காலத்தில் பெண்கள் எப்படி வாழ்ந்துள்ளார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். பெண்கள் வீரர்களாகவோ தூதுவர்களாகவோ மந்திரிகளாகவோ தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆனாலும் ஔவையார் தகடூரிலிருந்து காஞ்சிக்கு தூதுவராக சென்றதுண்டு என்பதே வரலாறு. ஆண்களை சார்ந்தே வாழும் நிலையே சங்க காலத்திலும் இருந்துள்ளது. அடுத்தது குப்தர்கள் காலத்தில் பெண்கள் நிலையை பற்றி பார்ப்போம். பெண்களின் நிலை குப்தர்கள் காலத்தில் மிகவும் நலிவுற்றிருந்தது. பெண்கள் தொட்டிலில் இருந்து சுடுகாடு வரை யாராவது ஒருவரின் கட்டுப்பாட்டில் தான் இருந்துள்ளார்கள். பல்லவர் காலத்தில் பெண்கள் நிலையை பற்றி பார்ப்போமா? இவர்கள் கிருஷ்ணா ஆற்றிலிருந்து காவேரி ஆறு வரையிலும் ஆண்டு வந்தார்கள். அரச குலத்தை சார்ந்த ஒரு பெண் உள்ளூர் கோயிலுக்கு நெல் நன்கொடை கொடுத்துள்ளார். இந்த நெல்லில் இருந்து வரக்கூடிய வட்டியை கொண்டு கோயில் தர்ம காரியங்கள் செய்யப்பட்டதாக திருப்பலத்துறை கல்வெட்டு கூறுகிறது. தங்களது வரதட்சணை பணத்தை கொண்டு கோயிலுக்கு நிலங்கள் வாங்கி நன்கொடையாக பெண்கள் கொடுத்துள்ளனர். விவசாயம், நூல் நூற்றல், நெசவு தொழில், பூக்கள் விற்றல், குடும்ப வேலைகள், கோவிலில் சேவை செய்தல் ஆகியவற்றில் தங்களை பெண்கள் ஈடுபடுத்தி கொண்டுள்ளனர். பெண்கள் நுண்கலைகள் சிறந்து விளங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ராஜசிம்மனின் பிரியமான அரசி இரங்கப்படாக்கா மிகவும் தேர்ச்சி பெற்ற நடனமங்கையாகும். காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோயிலுக்கு கிழக்கு முகப்பில் உள்ள சிறிய கோயில்களை இவர்தான் ஏற்படுத்தியிருக்கிறார். ராஜ பரம்பரையில் உள்ள பெண்களுக்கு மட்டுமே கல்வி போதிக்கப்பட்டது. பல்லவர் காலத்தை பொற்காலம் என்றே கூறலாம். பல்லவ நாடுகளில் நாயன்மார்கள், ஆழ்வார்கள், பெண்களான காரைக்கால் அம்மையார், திலகவதி, மங்கையர்க்கரசி, ஆண்டாள் ஆகியோர் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் ஆற்றிய தொண்டுகள் சிறப்பானதாக கருதப்படுகிறது. இந்த பல்லவர் காலத்தில். அடுத்த அரசர்கள் காலத்தில் பெண்கள் சமுதாயத்திற்குரிய பங்களிப்பும் அர்த்தமற்றதாகவே இருந்தது. பால்ய விவாகம், சதி அனைத்தும் நடைமுறையில் இருந்தது. பண்டைய காலத்தில் பெண்களின் கலாச்சாரம் மற்றும் பொருளாதார நிலை பற்றி பார்ப்போம். பெண்களின் மீது தாய்மை சுமத்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் அதனை தங்களது வாழ்க்கையின் கருவூலமாக கருத வேண்டும். ஆண்கள் குழந்தையின்மையை வெறுத்தனர். பெண்கள் தான் பிள்ளை இல்லாததற்காக தண்டிக்கப்பட்டனர். ஆண்களின் மலட்டுத்தன்மை விழுமியங்கள் பெண்கள் மீதே சுமத்தப்பட்டது. திருமணமான பெண்களுக்கு கல்வி, தனிப்பட்ட வேலை, சுதந்திரமான சமுதாய அரசியல் உரிமைகள், மிகவும் நுண்ணிய கலைகள், விளையாட்டுகள் ரத்து செய்யப்பட்டன. குழந்தை பெறுவது மட்டுமே அவளது சுதந்திரமாக இருந்தது. பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கொடுக்கப்படாமல் ஆண்களின் ஆதிக்கத்தில் இருந்தனர். கணவன் அவளுடைய கடவுளாக கருதப்பட்டான். பெண்களின் நிலையை குறித்து முந்தைய வரலாற்று காலத்தில் இருந்து சான்றுகள் சேகரிப்போம் என்றால் பெண்களின் நிலை மிகவும் நலிவுற்றதாகவே இருப்பதை அறியலாம். பெண்கள் சமுதாய பொருளாதாரத்தில் வேறுபடுத்தப்பட்டது மட்டுமல்லாமல் ஆண்கள் போன்று சரிநிகராக உரிமைகள் கொடுக்கப்படவில்லை.
மக்களுக்கு தேவையான உணவு அளிப்பதற்கு மேலும் நாடுகளை போரினால் கைப்பற்ற வேண்டியதாயிற்று. இதன் விளைவாக ஆண்கள் மேலும் பல இடங்களில் உரிமைகளை கைக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. எனினும் பெண் என்பவள் தொடர்ந்து போராடி கொண்டேதான் இருக்கிறாள். நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ். தமிழ்ச்செல்வி.